இயேசு ஆண்டவரில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை பொழுதிலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். என்னாலும் ஆண்டவருடைய மடியில் தவழுகின்ற அழகிய மணிமுடிகளாக, அரச மகுடங்களாக உயர்ந்து நிற்க வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த பேரருளை என்னாலும் வளமையாக்கி, என்னாலும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும், ஒரு பொழுதும் வற்றாத நீருற்று போலும் வாழ்ந்திட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நமக்கு தாய் மரியாள் பிரியனாகிய அன்னை வழியாக நமக்கு அருள்புரிவாராக. அழகாக இந்த நாளிலே நாம் சிறப்பான சிந்தனையினை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். முன்னுரையிலே அழகான பண்பினை நமக்கு வெளிப்படுத்தினார்கள். கிறிஸ்தவ பண்பிலே மேன்மையானதும் முதன்மையானதும் அழகானதும் அருள்மிக்கதும் ஆஸ்வாதமிக்கதும் ஒரு அழகான பண்பு தாழ்ச்சி என்ற பண்பு. இந்த பண்பை பிரதானமான ஒரு இடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நாளிலே அழைப்பு விடுக்கிறார். சரிங்களா? எந்த இடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிறார்? பிரதானமான இந்த பண்பை ஒரு சிறந்த ஒரு இடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். எந்த இடம்? எந்த இடம்? எந்த இடத்துல? சாப்பிட்ற இடத்துல, விருந்தில், திருமண விருந்தில். சரிங்களா? திருமண விருந்தில் உங்களுடைய தாழ்ச்சி என்ற பண்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிறார். அந்த காலகட்டத்தில் இந்த திருமண விருந்துகளெல்லாம் ஆஸ்வாதமாய் அமைந்தது. நல்லா கிராமங்களில், நம்முடைய கிராமங்களில் அழகான ஒரு பாடல் நம்முடைய காதிலே எப்பொழுதுமே ஒலித்து கொண்டிருக்கும். சரிங்களா? அப்படியே ஃப்ளாஷ்பேக் அப்படியே பின்னாடி போவோம். உங்களுடைய திருமணங்கள் எல்லாம் எப்படி நடந்தது? அந்த காலகட்டத்திலே காலையிலே, அதிகாலையிலேயே 5:30 மணிக்கு காலை திருப்பலியிலேயே என்ன செஞ்சிடும்? திருமணம் நடைபெற்றுவிடும். சரிங்களா? நான் சூராணத்தில் படித்திருக்கொண்டிருக்கும் பொழுது மாட்டு வண்டியாக நிற்கும். சரிங்களா? 4 மணிக்கே வந்து மேக்கப் பண்ணி அந்த காலகட்டத்தை சூப்பராக அப்படியே வந்து காலையில், அது அப்போ பெரிய பங்கு பார்த்திங்கன்னா 78 கிராமங்கள், அதே போல் தான் நம்முடைய புளியால் கிராமம், புளியால் பங்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் பெற்றிருக்கும். காலையில் ஒரு 4-5 தம்பு அப்படியே நிற்பாங்க மணமக்கள், அப்படி ஜோடியாக சூப்பராக அப்படியே மேக்கப் பண்ணி அழகா. இப்போ தான் மேக்கப் பியூட்டி பார்லர், அப்போல்லாம் சும்மா அந்த பவுடர் தான், என்னத்தான். ஆமாம், அழகாக வந்த ஒரு சூழல். அந்த திருமணத்திலே ஒரு பாடல், நம்ம திருமணம் அது பொண்ணு அழைத்து அப்படி போகும் பொழுது ஒரு பாடல் போடுவாங்க. இப்போலாம் அதை காணா, அந்த பாட்டை காணா. என்ன பாட்டு? மணமகளே மணமகளே வா வா, உனது எந்த கால வலது காலை எடுத்து. இப்போலாம் அந்த குழாயில் போடுற பாட்டெல்லாம் காணா. இப்போ வேறு பாட்டு தான் ஜம்முனு அப்படியே ட்ரம் செட் அடிக்கிறதுலையே பட்டையை கிளப்புது. சரிங்களா? பட்டையை கிளப்புது. இப்போ ஒரு புதுசாக அடி வந்திருக்கு. என்ன அடி? தாளம். என்ன தாளம்? சண்டை மேளமா? சண்டை மேளம். டம் 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 டம். அதானா? கேட்க முடியாது, காது அவ்வளவு. அது ஆடு மாடு விரட்டுறக்குள்ள மேளமா? ஆடு மாடு விரட்டக்கூடிய ஒரு மேளத்தை தான் இப்போ வந்து திருமண விழாவில் என்னது ஒரு சில இடத்துக்கு என்னது திருவிழாக்களிலே அடித்து பட்டையை கலப்புறாங்க. அதில் அது அது அப்படி இருக்கட்டும். அழகாக திருமண விருந்து அந்த காலகட்டத்தில் எளிமையான விதத்தில் நடைபெற்றது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? உங்களுடைய இல்லத்தில் அழகாக ஒரு 100-200 பேர் வந்து கூடி வந்து 2-3 நாளைக்கு, ஒரு வாரத்திற்கே தங்கியிருந்து உறவுகள் வந்து புதுப்பித்து கொண்டு அழகாக தங்களுடைய அன்பையும் பாசத்தையும் பணிகளையும் நிறையா வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் அந்த உறவுகள் வந்து தான் அந்த பணிகளை செய்து கொண்டே இருப்பார்கள்.
உறவுகள் வந்துதான் அந்த திருமணத்திற்கு வேண்டிய அனைத்து பணிகளையும் செய்து கொண்டு இருப்பார்கள். அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, ஆனந்தம் இப்பொழுது அதை காண முடிகிறதா என்று சொன்னால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த திருமண விருந்து இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அழைப்பினை ஆண்டவர் நமக்கு விடுக்கிறார். எத்தனை விருந்து வைத்திருப்போம் நம்முடைய காலகட்டத்திலே, நம்முடைய பிறந்த இந்த மண்ணிலே எத்தனையோ விருந்து வைத்திருப்போம். ஆண்டவர் நாளிலே மிகப்பெரிய ஒரு சவாலை விடுகிறார், மிகப்பெரிய ஒரு சவாலை விடுகிறார். நீ விருந்து வைக்கும் பொழுது, சரிங்களா, விருந்து வைக்கும் பொழுது, நீ விருந்து வைக்கும் பொழுது, விருந்துன்னு ஒன்று வைக்கும் பொழுது, குறிப்பாக இந்த திருமண விருந்து, இப்போ நிறைய விருந்துகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது, சரிங்களா. விருந்து வைக்கும் பொழுது விருந்தில் வைக்கக்கூடிய உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏராளம் அப்படி அதிகரித்து கொண்டே போகிறது, சரிங்களா. அழகாக ஆண்டு வந்த நாளிலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை விடுகிறார். நீ விருந்து வைக்கும் பொழுது யாரை கூப்பிடணுமா? யாரை கூப்பிடணுமா? ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்பொழுது நீர், அழகான வார்த்தை, பேர் பெற்றவராவீர் அப்படின்னு சொல்லப்படும். இந்த கைமாறு என்னது? நாம் அதன் வழியாக கிடைக்கக்கூடிய கைமாறு எங்கிருந்து கிடைக்கும்? விண்ணகத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் என்பதை ஆண்டவர் அழகாக குறிப்பிடுகிறார். எத்தனை விருந்து நம்ம வச்சிருப்போம். கிறிஸ்தவத்தை அணிந்து கொண்டுள்ள பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் எத்தனையோ விருந்துகளை நம்முடைய குடும்பத்தில் வைத்திருப்போம். இதுவரைக்கும் இந்த அழகான இந்த மதிப்பீடை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்தியிருக்கிறோமா? அது எல்லா இடங்களிலும் இந்த மதிப்பீடுகளை, ஊனமுற்றோரை, ஏழைகளை, தர்மம் எடுக்கக்கூடியவர்களை, பிச்சை எடுக்கக்கூடியவர்களை, கைம்பெண்களை எல்லாரையும் அழைத்து உணவு நாம் கொடுத்து விருந்தாக அந்த நாட்களில் இந்த வைபத்தில் உணவு கொடுப்பது வேற, தனியாக கூப்பிட்டு வச்சு தனியாக உணவு கொடுப்பது வேற. இந்த திருமண விருந்துகளில் இப்படிப்பட்ட எனக்கு உறவுகளை காட்டிலும் கடவுள் இந்த ஏழை மக்களை அழைத்து உணவு கொடுக்க சொல்லுகிறார், நான் அதை செய்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆழமான உள் உணர்வு இருக்கு பார்த்தீங்களா? அது மிகப்பெரிய ஒரு கடவுளமிருந்து கைமாறு பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசுவமிக்க ஒரு புண்ணியமான ஒரு செயல் என்பதை கடவுள் நமக்கு தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். இன்னைக்கு பார்க்குறோம், நம்முடைய திருமண நிகழ்வுகளெல்லாம் பார்க்கிறோம். 2 திருமணங்களை பற்றி உங்களுக்கு முன் வைக்க ஆசைப்படுகிறேன். ரத்தன் டாடா என்ற அழகான ஒரு மாமனிதர் வாழ்ந்து வந்தார். அவருடைய தம்பிக்கு மகனுக்கு திருமணம் நடைபெற்றது. அப்பொழுது அந்த திருமணத்தில் எத்தனை பேர் பங்கேற்றிருக்கணும்? மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். எத்தனை பேர் பங்கெடுத்திருக்கணும்? எவ்வளோ செலவழித்திருக்கணும்? எவ்வளோ பேர்? எத்தனை பேர்? மிகவும் மிகவும் சொற்பமான பேர். 6 பேர் தான் அந்த திருமணத்திலே பங்கேற்று திருமணத்தை நடத்தி சிறப்பு செய்திருக்கிறார்கள். இன்னொரு திருமணத்தையும் உங்களுக்கு முன் பதிவு செய்ய விரும்புகிறேன். அனில் அம்பானி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியது, அவர் நடத்திய திருமணம் எத்தனை 5000 கோடி செலவு பண்ணி ஏறக்குறைய 2 கோடிக்கு இன்விடேஷனே அடித்து, இப்போ பார்த்தீங்கன்னா அழைப்புதல் பார்த்தீங்கன்னா யுத்தம் பெருசு இருக்கு, இவ்வளவு பெரியது இருக்கிறது. வாசித்து முடிக்கிறதுக்கு 2 நாள் ஆகும், 2 நாள் ஆகும். அந்த சாதாரண ஒரு அழைப்புதலுக்கு எத்தனை லட்சங்கள் நாம் செலவு செய்கிறோம், எத்தனை லட்சங்கள் செலவு செய்கிறோம். நாம் அன்பிற்கினியவர்களே, நாம் சிறப்பாக சிந்தித்து பார்க்கணும். இந்த இன்விடேஷன் முதற்கொண்டு மற்ற உணவுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு இலை, பெரிய தலையால இழப்படுன்னு சொல்கிற ரைட்டு தான். எத்தனை டிஷ்ஷு? 32 வகையெல்லாம் வந்துருச்சு. என்னத்தா நான் குறைச்சி சொல்கிறேனோ? 32 வகையான 30க்கு மேலே அப்படி போனால் சூப்பராக அழகா எத்தனையோ கோடிகள் இந்த உணவுக்காக செலவழிக்கப்படுகிறது. எத்தனையோ லட்சங்கள் இந்த உணவுக்காக செலவழிக்கப்படுகிறது. இந்த திருமண விருந்தின் மூலமாக விரயமாக்கக்கூடிய உணவுகள் ஏறக்குறைய கணக்கிடப்படுகிறது 12 லட்சம் கோடி.
12 லட்சம் கோடி அதற்கு மிகுதியான உணவுகள் இந்த திருமண விருந்தின் மூலமாக குப்பையில் கொட்டப்படுகிறது. இலையில நீங்கள் வைப்போம், சாப்பாடெல்லாம் வைப்போம், எவ்வளவு அந்த உணவுகள் அது அப்படியே ஒரு சில இடத்துல பார்த்தா நமக்கே ரொம்ப கவலையாக இருக்கும். அப்படியே மூடி வச்சுட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஒரு சிலரை மட்டும் விரும்பியதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வைத்திட்டு போய்விடுவார்கள். அதை விட கொடுமை என்னவென்று சொன்னால், ஆள் உட்கார்றதுக்கு முன்னாடி இலையை போட்டு உணவுகளை, அது நீ விரும்பவில்லையோ அதை அவ்வளவு உணவுகளையும் முதலிலே அது பரிமாறப்பட்டு இருக்கும், முதலிலே அது இலையிலேயே போடப்பட்டு இருக்கும். ஒரு சில நேரத்தில் உணவுகள் நம்ம விரும்பவில்லை என்று சொன்னால் அப்படியே இலையில மூடி வைத்து விட்டு நம்ம வந்து விடுவோம். எவ்வளவு உணவுகள் இந்திய தேசத்திலே விரயமாக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய இப்படி குப்பையில் கொட்டப்படுகின்ற விரயமாக்கக்கூடிய இந்த திருமண விருந்தில் மட்டும் எத்தனையோ விருந்துகள் நடைபெறுகிறது. ஏன் ஒரு சில கவியில இந்த ஆடு வெட்டக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்ற ஒரு சூழலில் ஏறக்குறைய எல்லா மக்களும் சாப்பிட்டு மக்களாம் எடுத்துட்டு போய் மீதி உள்ள ஆட்டுக்கறிய ஒரு இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க, கொட்டி குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. உணவு அவ்வளவு விரயமாக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்கிறோம். இப்படி விரயமாக்கக்கூடிய உணவுகளை ஏறக்குறைய 20 மில்லியன் மக்களுக்கு, குடும்பங்களுக்கு ஒரு அழகான உணவை கொடுக்க முடியும் என்பது கணக்கு நமக்கு சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, நாம் சுய ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சூழல். இந்த திருமண விருந்தின் மூலமாக நம்முடைய ஆடம்பரத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்ல. நம்முடைய திருமண விருந்துகளில், எல்லா விருந்துகளில் நம்முடைய நான் பெரியவன் என்பதை காட்டுவதற்காக அல்ல. அது கிறிஸ்துவை அணிந்து கொள்ளாத பிள்ளைகள் வெளிப்படுத்தலாம். ஆனால் என்றைக்கு நாம் கிறிஸ்துவத்தை அணிந்து கொண்டோமோ, தாழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு நாம் ஆடம்பரங்களையும் வெளி ஆடம்பரங்களை வெளிப்படுத்துவதற்காக அல்ல, நாம் பெரியவன் என்பதை காட்டுவதற்காக அல்ல, என்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை மிகுந்த செலவு பண்ணி நான் பெரிய அப்படியே தாட் போட்டு என்று செலவழிப்பதற்காக அல்ல, மாறாக அது ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நீ உணவாக கொடு என்பதைத்தான் ஆண்டவர் நாளிலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே தாழ்ச்சி என்ற பண்பு, பணிவு என்ற பண்பு இதில் அழகாக வெளிப்படுவதை நம்ம பார்க்கணும். மற்றவர்களுடைய பார்வையில் வாழ்வதற்காக அல்ல, நாம் கடவுளுடைய பார்வையில் நாம் வெளியேற பெற்ற பிள்ளைகளாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகள். எனவே அந்த பார்வையில் நாம் தாழ்ச்சி என்ற பண்பில், பணிவு என்ற பண்பில் நாம் உயர்ந்து நிற்போம் என்று சொன்னால் அழகாக நாம் சிறந்த ஒரு கடவுளுடைய ஆசீர்வாத வாய்க்கால்களாய் நாம் மாற முடியும். இன்றைக்கு முதல் வாசகத்திலே அழகாக குறிப்பிடப்படுகிறது. சீராக்கியான நூலில் 3வது அதிகாரத்தில் 17வது வசனம் 18வது வசனம், குழந்தாய் நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய், அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர், நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு நீ பணிந்து நட, அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு என்ன செய்யுமா, பரிவு கிட்டும். நான் பெரியவன் என்று சொன்னால் நான் பணிவோடு வாழ வேண்டும். நாம் பணிவோடு வாழ வேண்டும் என்று வாழ்கின்ற பொழுது ஆண்டவரிடமிருந்து நமக்கு அழகான பரிவு கிட்டும். 20வது வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது, ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, நாளிலே நாம் சிறப்பாக நாம் சிந்தித்து பார்ப்போம். எனவே இந்த திவ்ய நற்கருணை உணவு என்னாலுமே ஆஸ்வதிக்கக்கூடிய கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு எளிமையான ஒரு உணவு. இந்த உணவின் மூலமாக இந்த தாழ்ச்சி என்ற பண்பை நாம் அணிந்து கொண்டு வாழ்வில் வெற்றியின் பிள்ளைகளாக, வாழ்விலே நாம் என்னாலும் ஏழை எளியவர்களுக்கு உதவும் கரங்களாக, அதிலே நம்முடைய பண்பினை வெளிப்படுத்தக்கூடிய சக்திகளாக, நாம் வைக்கக்கூடிய விருந்துகளில் நம்முடைய தற்பெருமைகளை வெளிப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக கடவுளுடைய இரக்கத்தையும் கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய அழகான அவருடைய பராமரிப்பையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான கடவுள் கொடுத்த கொடை என்பதை நம்முடைய வாழ்வில் கண்டு உணர்ந்து அதை நாம் வெளிப்படுத்துவோம். நாம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு விருந்துகளிலும் கடவுளுடைய அன்பையும் பரிவையும் கடவுளுடைய இரக்கத்தையும்
கடவுளுடைய அந்த உறவுகள் பரிமாற்றத்தை நாம் வெளிப்படுத்துவோம். இறைவன் நம்மை இப்பலியின் வழியாக தொடர்ந்து நம்மை ஆஸ்வதித்து என்னாலும் சீயோனிலிருந்து உனக்கு ஆசி வழங்குவேன் என்று சொன்னதைப் போல இன்றைய 2ஆம் வாசகத்தில் 2 மலைகளை பற்றி குறிப்பிடப்படுகிறது. ஒன்று என்ன மலை? என்ன மலை? ஒன்று முதல்ல குறிப்பிடப்படுகிற மலை இது சீனாய் மலை. சீனாய் மலையில் மோயிசர் என்ன செய்கிறார்? 10 கட்டளை வாங்கிட்டு வந்து பயங்கரமாக அதிரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. சரிங்களா? அந்த மலையில் தொடக்கூடாது, அப்படிப்பட்டதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆனால் இன்னொரு மலையை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அது என்ன மலை? சீயோன் மலை. சரிங்களா? சீயோன் மலை அது எருசலேம் ஆலயத்தில் அந்த குன்று பகுதியாக இருக்கக்கூடிய இடத்தில். அதனால தான் சீயோனிலிருந்து உனக்கு ஆசி வழங்குவேன் என்று சொல்லக்கூடிய அழகான வார்த்தை சொல்லப்படுகிறது. அது கடவுள் வாழும் இடம். கடவுள் வாழும் இடமாக நம்முடைய குடும்பத்தை, இல்லத்தை ஒரு சீயோன் மலையாக மாற்றுவோம். அது அதிரக்கூடிய இடம் அல்ல, என்னது பயங்கரமாக சண்டை சச்சரவு நிரம்பிய இடம் அல்ல, மாறாக ஒரு கடவுள் ஆசிரியரை வழங்கக்கூடிய ஒரு இடமாக நம்முடைய குடும்பத்தை, இல்லத்தை, நம்முடைய சீயோன் மலையாக அதனை மாற்றுவோம். கடவுள் இந்த நாட்களிலே நாம் வைக்கக்கூடிய அனைத்து விருந்துகளின் மூலமாக கடவுளுடைய ஆசிரியம் அருளையும் பெற்ற பிள்ளைகளாக, இறைவனிடமிருந்து கைமாறு பெற்ற பிள்ளைகளாக வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். இறைவன் நம்ம ஒருவரை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.